Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers Exercise 2.8 Question number 4. என்ன கேட்டிருக்காங்க? Represent the following information in scientific notation. பார்க்கலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The world population is nearly 7,000 million. ஓகே. இப்போ 7,000 million அப்படிங்கிறது an integer. ஓகேயா? அதாவது முழு எண். ஒரு முழு எண்ணில் டெசிமல் எங்கே இருக்கும் அப்படின்னா அது ரைட் மோஸ்டில் இருக்கும். அதாவது இது எழுதி லாஸ்ட்டில் புள்ளி வச்சு 0 போட்டுக்கலாம். ஓகேயா? அப்போ இந்த டெசிமல் எங்கே வரணும்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? இன்டிஜராக இருக்கணும். அப்போ இங்கே உள்ள டெசிமல் பாயிண்ட்டை என்ன பண்ணணும்? 7க்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும். அதாவது 7.0. இதற்கு அப்புறம் எல்லாமே 0 தான். அதனால் என்ன பண்ணுறதில்லை, இந்த 0லாம் போட வேண்டியதில்லை. இன்ட்டு 10 பவர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிறப்ப போன வீடியோக்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரைட் டு லெஃப்ட்னா பவர் பாசிட்டிவாக இருக்கும். ஹவு மெனி பிளேசஸ்? இதில் ஒரு 3 + 3 6, 6 + 3 9. ஸோ 7.0 இன்ட்டு 10 பவர் 9. ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 1 light year மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதோட யூனிட்டை கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இட்ஸ் ஆல்சோ அன் இன்டீஜர், அதாவது முழு எண். அப்போ இதுக்கு டெசிமல் எங்கே இருக்கும்? அதோடைய ரைட் மோஸ்டில் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கேருந்து இங்கே வரணும் பிட்வீன் 9 and 4, அதாவது 9.4. பாக்கி என்ன இருக்குது? 6 0 5 2 8 4. பாக்கி எல்லாம் 0 தான். ஓகேயா? இன்ட்டு 10 பவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 பவர் 15. இதோட யூனிட்டை பின்னாடி எழுதிக்கணும், கிலோமீட்டர். ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அப்படின்ட்டு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட யூனிட்டை கிலோகிராமில் எழுதியிருக்காங்க. ஓகேயா? அப்போ டெசிமல் ஃபார்மில் டெசிமல் நம்பர் எங்கே இருக்கும்? லெஃப்ட் மோஸ்டில் இருக்கும். அதாவது இன்டிஜர் 0வாக இருக்கும். பாக்கி எல்லாமே டெசிமல் நம்பராக இருக்கும். அப்போ டெசிமல் பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எங்கே வரணும்? 9க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கணும் இல்லையா? அப்போ 9.1093822 இன்ட்டு 10 பவர். இது எப்படி வருது? லெஃப்ட் டு ரைட். அப்போ பவர் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். எத்தனை பிளேஸ் தள்ளிதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. 3 6 9 12 15 18 21 24 27 30 + 1 31. ஸோ 10 பவர் -31. ஓகே. லாஸ்ட்டில் யூனிட் வந்து கிலோகிராம், அதை எழுதிடுங்க, கேஜி. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மூன்றுமே மிக எளிமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இது ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.